பிறக்கும் போதே அறிவாளியா இருந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அவன்லாம் ரொம்ப அறிவாளி. அவன் கூட போராடி உன்னால ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேர் இது கேட்டிருக்கோம். நம்ம பிரெயின்ல கிரே மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரே மேட்டர் எவ்வளவு நிறைய இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்மார்ட்டான பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அறிவாளிங்க. சில பேத்துக்கு பிறக்கும் போதே கிரே மேட்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நான் பிறக்கும் போது கிரே மேட்டர் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் நான் அறிவாளியாவே ஸ்மார்ட் பீப்புளாவே இருக்க முடியாதா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு நான் ஒரு பதில் சொல்ல போறேன். இந்த கிரே மேட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணி அதை வளர்க்க முடியும். இந்த கிரே மேட்டர் வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல புது புது விஷயங்கள் கத்துக்கும் போதும் புது புது ஸ்கில்ஸ் வளர்க்கும் போதும் எப்ப பார்த்தாலும் புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது புது புது விஷயம் லேர்ன் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த கிரே மேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. ஸோ இந்த கிரே மேட்டர் பெருசாக ஆக நம்மளும் ஸ்மார்ட் பீப்புள், அதாவது அறிவாளி ஆகும். ஸோ நீங்க ஸ்மார்ட் பீப்புள் ஆகணும் அப்படின்னா நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய ட்ரை பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க கடைசியா புதுசா எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க?